சக்தி ஒன்றுபடியே எங்கள் அழகான பத்திரகாளி துணையே. வந்தால் தச்சா தேவி தக்க பல்லாக்கில் தேவி கைகள் கொண்ட பத்திரகாளி என்னாலே அத வேப்பவாறு கையிலே சூளமாறு கையிலே பராசக்தி பூசாரி அம்மா தாயே எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கம்மா. நீங்க யாரம்மா? நீங்க பாக்குறதுக்கு இவ்வளவு ஆங்கார கோபத்தோட தெரியுறீங்க, இருந்தாலும் சாந்த சொரூபடியா இருக்கிறீங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எங்க இருந்து வர்றீங்க? நான் யார் தெரியுமா? இந்த பாரா உலகம் எல்லாம் சீராய் பணியிருக்கக்கூடிய பொன்னான சிவபெருமான் இருக்காளவ. ஆமா, பொன்னானப்பட்ட சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய இடபாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உமையவள் பார்வதி தேவி. அப்பா நானு அம்மா சிவபெருமானோட இடபாகத்தில் இருக்கக்கூடிய ஆமா பார்வதி தேவியா? ஆமா சாமி. அம்மா அவங்களோ அந்த அம்மாவும் சாந்த ஸ்வரூபிணி.
பேர் என்னயா? இன்னும் தாய் மகாலட்சுமி இந்த பாடம் போட்டு போ நல்லது. ஆத்தா வந்திருக்கிறோம் வந்து பாடம் போட்டு போங்க சாமி நல்லது. அது வரணும் எங்களை காத்து கருப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். என்னம்மா பேரு? சந்தோஷம் அவர்கள் இதோ இந்த ஜக்காதேவிக்காக தன் சொத்துல இருந்து 20 ரூபாய் காணிக்கை செலுத்துள்ளார்கள். சீரும் சிறப்போடு சிங்கார பொலிவோடு இதோ மகன் கருவியாலே மாரியம்மன் கருவியாலே சிறப்பாய் வாழ வேண்டும் ராமோ ஜெயம். அதனால சக்தியோ சாத சுரூபிணி. ஆமா அந்த அம்மாளுடைய பாக்குறதுக்கு வேற விதமா இருக்கு. ஆனா நீங்க வந்து சக்திங்கிறீங்களே. சொல்றப்பா வாங்க வாங்க எல்லாம் வந்து பாடம் போட்டு போங்க. அஞ்சலா அவர்கள் நமது ஜக்காதேவிக்காக 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். ஆமாம். நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் ராமோசயம். இன்னும் தாய் மகாலட்சுமியே எட்டமானவர்கள் இந்த ஜக்காதேவிக்காக காளியக்காக 20 ரூபாய் காணிக்கை செலுத்துள்ளார்கள். சீரம் சிறப்போடு சிங்காரப்படியோடு மாரியம்மன் கருவியாலே சீரம் சிறப்போடு வாழ வேண்டும் ராமோசயம். இன்னும் பாவாயம்மா அவர்கள் நமது ஜக்காதேவிக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கு மனமாத நிகழ்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். பேரனாயா? அத்தாய் அவர்கள் ஜக்காதேவிக்காக 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்தாருக்கு மனமாத நிகழ்ந்த வணக்கம். சரோஜம்மா அவர்கள் நமது ஜக்காதேவிக்காக 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நிகழ்ந்த வணக்கம். வணக்கம். ஒன்னானப்பட்ட சிவபெருமானுடைய பக்கத்திலே கூடிய உமையவள் பார்வதி தேவிதான் அப்பா நான் இந்த உருவத்திலே இருக்கின்றேன். இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன விஷயம் என்றால் எனக்கு என்னுடைய கணவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உலகத்திலே சிவம் தான் பெரிதென்று நான் சொல்ல, சக்தி தான் பெரிதென்று அவர் சொல்ல, இந்த பேர் நாயம்மா இன்னும் யசோதா அவர்களும் கீதாஸ்ரீ அவர்களும் இன்னும் ஜக்காதேவிக்கு தன் சொத்திலிருந்து 50 ரூபாய் காணிக்கை செலுத்துள்ளார்கள். சீரம் சிறப்போடு சிங்கார பழிவோடு தீர்க்க ஆயுஷ் பெற்று வாழ வேண்டும் ராமோசயம். அபிநந்தா அவர்கள் ஜக்காதேவிக்காக 20 ரூபாய் காணிக்கை செலுத்துள்ளார்கள். சீரம் சிறப்போடு சிங்கார பழிவோடு குடும்பம் தீர்க்க ஆயுஷாக வாழ வேண்டும் ராமோசயம்.
இந்த உருவத்துல வர காரணம் என்ன காரணம் என்றால் உலகத்திலே சிவம் தான் பெரிதென்று அவர் சொல்ல, சக்தி தான் பெரிதென்று நான் சொல்ல, இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கட்டிய கணவர் என்று கூட பாராமல் மரியாதை இல்லாமல் வெடிக்கி என்னால் படைக்கப்பட்ட ஈசலே மண்ணை படைத்தேன், மரத்தை படைத்தேன், நிலத்தை படைத்தேன், நீரை படைத்தேன், அனைத்தையும் படைத்தவன் நான் தான், ஆதிசக்தி நான் தான், இதோ உன்னையும் படைத்தேன் ஈசனே என்று சொல்லி கட்டிய கணவன் என்று கூட மரியாதை இல்லாம பேசிட்டேன். தரைக்குறவா பேசிட்டீங்க. ஆமா, அதனால அடியே சண்டாள பாவி கட்டிய கணவன் என்று கூட பாராமல் மரியாதை இல்லாமல் பேசிவிட்டாய் அல்லவா, இனிமேல் வரைக்கு நான் உன்னோடு சேர்ந்து வாழ மாட்டேன். என்னை விட்டு பிரிந்து பூலோகத்திலே ஜக்காதேவியாக இருந்து, அதாவது பச்சை பிணங்களை தின்றக்கூடிய பத்திரகாளியாவோ இன்னும் பால்வடியை தின்று விட்டு ஓராண்டு காலம் கழித்து வந்து என்னை சேர்வாய் என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டார் என்னுடைய கணவர். ஓ பரமேஸ்வரன். ஆமா, அதனால சாபத்தை கொடுத்தபடியாலே இதோ தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய பார்வதியாகப்பட்ட நான் இப்பொழுது ஜக்காதேவியாக இங்க வந்திருக்கிறேன். ராசாத்தி அவர்கள் ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார் ஜக்காதேவிக்காக. அவர்களுக்கு நன்றி வணக்கம். அதனால வாக்குவாதம் ஏற்பட்டு என்னை விட்டு பிரிந்து போ, பூலோகத்திலே ஜக்காதேவியாக இருந்து இதோ ரணகாலியாகவும் பத்ரகாளியாக இருந்து விட்டு ஓராண்டு காலம் முடிந்து வந்து சேர்வாய் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். யார்? ஈசன். ஆமா, கொடுத்த உடனே நான் சொன்னேன், எனக்கு ஈசன் எனக்கு சாபத்தை கொடுத்தீர்கள் அல்லவா, அதனால பதிலுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். எப்படி என்றால், இதோ உங்களை விட்டு சக்தி இடபாகத்திலிருந்து பிரிந்து போகின்றாள். இதோ இந்த நேரத்திலே உங்களை தேடி வரத்தை தேடி யாராவது வந்தார்கள் என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வரமாகப்பட்டது சக்தி இல்லாமல் பணிக்காம போகட்டும். அப்படியாக நீங்கள் கொடுக்கும் வரமா சாமி ஜாரம் எங்க எடுத்துட்டு போறாங்க, ஜாரம் எடுத்துட்டு அங்க போற. ஐயோ ஜாரம் எடுத்துட்டு போறாருங்க. சரி வச்சுக்கோ, சரி வச்சுக்கோ, காலையில சேர்த்து அதுக்கு காசு வாங்கிக்கலாம். ரைட், முடிஞ்சு போய் வாங்கிக்கலாம். அதனால பராசக்தியாக இருக்கக்கூடிய நான் பத்திரகாளியாக ஜக்காதேவியாக கொண்டு மலையாளம் என்று சொல்லக்கூடிய மலையாள தேசத்திலே இருக்கிறேன். சரி, இருந்தாலும் இந்த நேரத்திலே சிவபெருமானை தேடி சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு எந்த வரம் கொடுத்தாலும் அது பழிக்காமல் போட்டோம் என்று நான் மறு சாபத்தை கொடுத்து விட்டு ஜக்காதேவியாக இங்க இருக்கிறேன். அப்பா அப்படியா? ஆமா, சரி தேடி இதோ தாயா உங்களுக்கு பாதத்தை வணங்குகிறேன். அப்படியா? ஆமா. உன்னுடைய பேர் என்னப்பா? இதோ என்னுடைய பேர் தான் பலிசூரன். மகனே, இந்த ஜக்காதேவியை நினைத்து இப்படி கடுமையான தவம் செய்கிறாயே, என்ன வர வேண்டும் அப்பா? என்னுடைய பக்த அவர்கள் காளியா தேவிக்கு 10 ரூபாய் காணிக்கை. கூட்டம் குலையாமல் கொண்டப்போ வாடாமல் குடும்பம் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். அதனால அடே சூரா பலிசூரா, என்னை தேடி வந்திருக்கிறாய், அவனுக்கு என்ன வர வேண்டும், ஏது வர வேண்டும்?
என்னப்பா வேணும் உனக்கு? இந்த உலகத்திலே என் தாயாராகப்பட்டவள் சாகும் தருவாயிலே தந்தையாரை கொண்டு விட்டேன் என்பதற்காக இதோ எப்படி என்னுடைய உன்னுடைய தந்தையை கொண்டாயோ அதை போல் உன்னுடைய வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் உன் உயிரானது போகட்டும் என்பதற்காக எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படியா? இந்த சாப விமோசனம் பெறுவதற்காக என் குலதெய்வமாகிய இதோ பரம்பொருளாகிய சிவபெருமானை நினைத்து தவமாய் தவம் செய்தேன். சரி, அப்படி தவமாய் தவம் செய்யும் பொழுது அப்பா இன்றைய தினத்திலே என்னிடத்திலே வரம் வாங்க வந்திருக்கிறாய். இதோ வரமானது நான் கொடுக்கிறேன். சரி, அந்த வரத்திற்கோ என்னிடத்திலே சக்தியானது இல்லை. என்ன